ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் தோசை. எப்போயுமே நம்ம நிறைய தோசை வகைகள் பண்ணுவோம். மசாலா தோசையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா தோசை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. லைட்டாக பருப்பு பொன்னிறமாக வரட்டும். இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பூண்டு பல்லை இது போல் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1, காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். மசாலா இறக்கி வச்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு கையளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு, வதக்கிடலாம். நல்லா அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் கொஞ்சம் நல்லா கலர் இன்னும் அதிகம் நல்லாயிருக்கும், ரெட் கலரில். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு, அந்த தக்காளி, பீட்ரூட்டெலாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா, அது கூட நல்லா கலந்துரும். நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து உருண்டையாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சிடும். அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கிறது பிடிக்கும்னா கூட நீங்கள் சும்மா லைட்டாக கூட கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். தூவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தோசை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து கலந்துக்கலாம். நான் வந்து கெட்டியாக தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ கலந்துருவோம். தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுத்து மேலே எண்ணெய். உங்கள் விருப்பம். நெய் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் உங்கள் விருப்பம். இதில் மசாலா சேர்த்துருவோம். மசாலா சேர்த்துட்டு நல்லா தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருவோம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அந்த மாவு வந்து சைட்லையில் வேகாமல் இருக்கும் பார்த்திங்களா, அதனால தான் இப்போ மூடி வச்சிட்றோம். இப்போ எடுத்துடலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மசால் வந்து நல்லா அந்த இதில் ஒட்டி அந்த மாவு வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த சைட்லையில் வேகாமல் இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துடும். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள், மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த தோசையில் வெறும் அந்த மசாலா மட்டும் வச்சு தோசை ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் மட்டும் வச்சு கூட தோசை நம்ம ஊற்றிக்கலாம்.
வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அந்த ஒரு 30 செகண்ட் டைம் கூட வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சதுனால பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் மூடி வைக்கிறோம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி பண்ண பார்த்தீங்களா, பீட்ரூட்டு தக்காளி எல்லாம் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மசாலா தோசை வந்து நம்ம எப்போயும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தோசையும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சைடிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. பார்த்திங்கன்னா அடியில் நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு. இப்போ வந்து மடிச்சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மொறுன்னு ஒரு தோசை ரெடி ஆகிருக்கு. அடுத்து இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த 2 தோசையும் சேர்ந்த மாதிரி ஒரு தோசை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கே இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் கேட்பீங்க இது ஒரு டைம் இது மட்டும்தான் செய்யணுமா, இல்லை 2 சேர்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் மாவு ஊற்றிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் விருப்பம், இந்த எண்ணெய் ஊற்றுறது எல்லாம் உங்கள் விருப்பம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு மூடி வச்சிங்கன்னா அந்த பச்சை மாவு வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அந்த ரெட் கலரில் ஒரு மசாலா பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா மறுபடியும் தடவிடலாம். இது ஃபுல்லுமே தடவிக்கலாம். இந்த மாதிரி அந்த மசாலா தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா, வெறும் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படியே மூடிக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்குல நான் வந்து ஒரு 5 தோசை கிட்ட நான் ரெடி பண்ணேன். பாதி மசால் வந்து அதில் போட்டேன், உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து 4 பேர் 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த மசாலா சரியாக இருக்கும். இப்போ இதை மூடிடலாம். சூப்பராக இந்த மசாலா தோசையை ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், நம்ம வயிறு வந்து ஃபுல்லாகிடும். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா மசாலா தோசை தான் விரும்பி வாங்குவோம். அதே போல் நம்ம வீட்டிலையே சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு மசாலா செஞ்சு நம்ம வீட்டில் தோசை செஞ்சோம்னா எப்பயும் ஒரே போல் டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மெயினாக சொல்ல போனோம்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த தோசையை நம்ம அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே தேங்காய் சட்னி மட்டுமே போதும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான ஒரு மசாலா தோசை 3 விதமாக நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் நினைப்பீங்க இந்த ரெட் கலர் சட்னி இல்லாமல் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணலாமான்னு கேட்பீங்க இல்லையா. அதுக்காக தான் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சுருக்கேன். இல்லை அந்த ரெட் கலர் சட்னி மட்டும் போட்டு செய்யணுன்னா இந்த தோசை பண்ணியிருக்கேன். 2 மசாலாவும் சேர்த்து போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தோசை நான் பண்ணியிருக்கேன். 3மே ஒவ்வொரு விதமாக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றப்பவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இது வந்து தனியாக அந்த ரெட் கலர் தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த சட்னி இது தனியாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பெல்லாம் சேர்ந்துருக்கும். இது உருளைக்கிழங்கு எந்த புளிப்பும் எதுவுமே இருக்காது. நம்ம எப்பயும் நார்மலாக மசாலா தோசை சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டும் இருக்கும் பார்த்திங்களா. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மசாலா, கடைகள் எல்லாம் போனோம்னா இவ்வளோ மசாலா கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம வீட்டில் செய்கிறதுனால மசாலா வந்து அதிகமாக வச்சு தோசை பண்ணுவோம். நீங்களும் இது போல் தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.